வெல்கம் டு ட்ரைஃப்ளோ யூடியூப் சேனல். இந்த வீடியோல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஓரியன்டேஷன் பத்தி பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபார்ம் ஓரியன்டேஷன்னா வந்து நம்மனால வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல நம்மளால ஓரியன்டேஷன் வந்து நம்மளால செட் பண்ணி மூவ் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஓரியன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து நான் வந்து மூவ் ஸ்கேல் ரொட்டேட் கிஸ்மோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் இருக்கு. குளோபல் வந்து டிஃபால்ட் ஆக்சஸ்ல மூவ் ஆகும். லைக் XYZ டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இதே வந்து லோக்கல் ஓரியன்டேஷன்னா இப்போ வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதே வந்து குளோபல்ல இருந்தா என் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஸ்கேல் வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணிக்க முடியும். இதே வந்து லோக்கல் ஆக்சஸ்னா வந்து என் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆன ஆக்சஸ்ல வந்து என்னால வந்து மூவ் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நார்மல். நார்மல் வந்து எடிட் மோட்ல போயிட்டு இங்க போனோம்னா நார்மல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து 3 கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு நார்மல் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆக்சஸ்ல வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ நான் இது வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ வந்து நான் வந்து நார்மல்ல வச்சுட்டு ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணேன்னா இப்போ வந்து என்னோட நார்மல் ஆக்சஸ் ஆஃப் எட்ஜ் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ நான் இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணிக்குவேன். இதே வர்டெக்ஸஸ்னா எனக்கு வர்டெக்ஸ் டைரக்ஷன்ல வந்து எனக்கு மூவ் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஃபேஸுக்கும் அவ்வளோதான். நம்மளால நார்மல் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணி மூவ் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கிம்பல். ஸோ கிம்பல் வந்து அனிமேஷன் தான், அதனால வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வியூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த வியூல வச்சு நம்ம அந்த வியூல வந்து ஓரியன்டேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி வியூ வச்சு மூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த டைரக்ஷன்ல வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து கேமரா பேஸ்ட் மூவ்மெண்ட். இது வந்து ஜென்ரலா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கர்சர். கர்சருக்கு வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை டூப்ளிகேட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நான் வந்து பெவல் பண்ணிக்கிறேன். அப்புறமா கிஸ்மோ ஆப்ஷன் கிட்ட போயிட்டு இங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் பிரஸ் பண்ணிட்டு செலக்ட் கர்சர் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் வந்து இப்போ வந்து கர்சர்ல இருக்கு. ஸோ கர்சர் ஆக்சஸ்ல வந்து மூவ் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வந்து எல்லாமே மூவ் ஸ்கேல் ரொட்டேட்கோ செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+P பிரஸ் பண்ணனா இப்போ ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு பேரண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதை ரொட்டேட் பண்ணா எனக்கு வந்து இதுல வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஆனா இதே நான் இதுக்கு ரொட்டேட் பண்ணனா எனக்கு இந்த ஓரியன்டேஷனோட ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பார்க்கலாம். ஸோ இது ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு டிலீட் பண்ணிக்கிறேன். Ctrl+A ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வந்து கஸ்டமைஸ் வந்து நம்ம ஃபேஸ் வர்டெக்ஸ் ஏதாவது அதில் வந்து மூவ் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இங்கே கஸ்டமைஸ் கொடுத்தேன்னா எனக்கு எட்ஜ் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஓரியன்டேஷன் வந்து இந்த எட்ஜ் பக்கமாக இருக்கும். ஸோ இதே வந்து வர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வர்டெக்ஸ் மேலே ப்ளஸ் கொடுத்தேன்னா அந்த ஆக்சஸ் வந்து வர்டெக்ஸ் கிட்ட வந்து ஓரியன்டேஷன் ஆகிடும். இதே நான் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸை ப்ளஸ் கொடுத்தேன்னா இப்போ வந்து என் ஃபேஸ் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எட்ஜுக்கு செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க நான் வந்து மூவ் ஸ்கேல் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மாடலிங்ல வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.